நீர் இறைக்கும் பம்ப். ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம நீர் இறைக்கும் பம்ப் செய்யலாமா? அதற்கு தேவையான பொருட்கள் டென்னிஸ் பால் கேஸ் அல்லது உருளை வடிவமான பாட்டில், கத்தரிக்கோல், ஸ்போக்ஸ் நட்ஸ், சைக்கிள் ஸ்போக், செல்லோ டேப், பிளாஸ்டிக் சிடி கவர். இந்த நீர் இறைக்கும் பம்ப் தேவையான அளவு நீரை பம்ப் செய்கிறது. தண்ணீரை வீணாக்காமல் சிக்கனமாக பயன்படுத்த இந்த பம்ப் ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. சிடி கவரை எடுத்துக்கோங்க. இதனை கத்தரிக்கோலால வட்டமா இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. இதனை பிஸ்டனா பயன்படுத்த போறோம். இந்த வட்டம் நாம எடுத்திருக்கும் உருளையான பாட்டிலில் உள்புறமாக சரியாக பொருந்தும்படி சரியான அளவுல வெட்டிக்கோங்க. இதன் ஒரு பக்கத்துல 8 மில்லிமீட்டர் அளவுள்ள துளைய போட்டுக்கோங்க. இது வால்வு பகுதி. நடுப்பகுதியிலையும் சிறிய துளைய போட்டுக்கோங்க. இந்த துளையில ஸ்போக் கம்பிய பொருத்த போறோம். அதுக்கு முன்னாடி சிறு துண்டு செல்லோ டேப்பை எடுத்துக்கோங்க. அதனை இந்த மாதிரி பசையுள்ள பகுதியை சிறிது மடக்கி ஒட்டிக்கோங்க. இப்ப டேப்பின் ஒரு முனையில பசை இருக்காது. இந்த படத்துல காட்டுற மாதிரி இதனை பக்கவாட்டு துளையில பசை இல்லாத பகுதி துளைக்கு நேரா வரும்படி இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இங்க பாருங்க, இது வால்வு போல செயல்படுது. அடுத்து ஸ்போக் கம்பியை எடுத்துக்கோங்க. அதுல இந்த மாதிரி பொருந்தக்கூடிய நட்டினை பொருத்திக்கோங்க. இதனை நடுப்பகுதி துளையில சரியா பொருத்துங்க. மற்றொரு நட்டினை இந்த மாதிரி மீண்டும் பொருத்திக்கோங்க. இப்ப பிஸ்டன் மற்றும் வால்வு கொண்ட பகுதி ரெடி. இப்ப உருளை வடிவ பாட்டிலை எடுத்துக்கோங்க. ஸ்போக் கம்பி வெளியே வருவதற்காக பாட்டிலின் அடிப்பகுதியில துளையிட்டுக்கோங்க. பாட்டிலின் பக்கவாட்டிலும் இதே மாதிரி துளையிட்டுக்கோங்க. இந்த துளையில ஸ்ட்ராவை சரியா செருகுங்க. இதுதான் நீர் வெளியேறும் குழாய் பகுதி. அடுத்து பாட்டிலின் மூடியின் நடுப்பகுதியில துளையிட்டுக்கோங்க. இதே போல செல்லோ டேப்பை மூடியின் உட்புறமாக இந்த மாதிரி ஒட்டிடுங்க. இந்த செல்லோ டேப்பும் திறந்து மூடும் வால்வு போல இருக்கணும். இப்ப நாம உருவாக்கின பிஸ்டன் மற்றும் வால்வு பகுதியை பாட்டிலின் உள்ளே இந்த மாதிரி பொருத்துங்க. பாட்டில மூடிய கொண்டு மூடுங்க. அவ்வளவுதான், பம்ப் ரெடி. இதனை இயக்கி பாருங்க. வால்வுகள் திறந்து மூடும் விதம் சரியா இயங்குது. இதனை தண்ணீர் உள்ள பாத்திரத்துல வச்சு இயக்கும் போது தண்ணீர் இழுத்து வெளியேற்றப்படுது பாருங்க. நாம இன்னைக்கு பம்ப் செய்ய கத்துக்கிட்டோம். இந்த பம்ப் நல்லா இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீங்களும் இது போலவே செய்யுங்க. பாய்ம அழுத்த மாறுபாட்டின் காரணமாக பாய்மங்கள், அதாவது திரவம் மற்றும் வாயு, அதிக அழுத்தம் உள்ள பகுதியிலிருந்து குறைந்த அழுத்தம் உள்ள பகுதிக்கு பாயும். வால்வு பாய்மங்களை ஒரு புறம் மட்டுமே பாய்வதற்கு அனுமதிக்கும்.